மூத்தவனே இவ்வளோ கோல் அடித்தாலும் தூக்குறான் இல்லையே, என்ன செய்கிறப்பா? சாப்பிட்டானே நேரியா வாப்பா. நானா வந்தானே? நானா வரலையே வாப்பா. இன்னும் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அவனை இந்த பக்கம் ஆளே காணலேன்னு கோலில் நம்ம எடுத்தானே. அவன் கல்யாணம் முடிச்சு போனதுக்கு பிறகு கோல் அடித்தாலும் தூக்குறானும் இல்லை, எது செய்கிறானும் இல்லை. முடிக்கிறதுக்கு முதல் சென்னான் அடிக்கடி வருவோம் பாப்பா, பார்ப்பேன் உங்களை வருத்தம் பாது பார்ப்பேன்னு சொல்லிட்டு போனாமான். இன்னமும் அவன் வரல. நீங்க கண்டியா? நான் இல்லை பாப்பா, நான் அவனை பார்த்து 10 நாளைக்கு மேலே ஆகுது பாப்பா. நான் கோல் அடித்தாலும் தூக்குறான் இல்லை பாப்பா. என்ன செய்கிறேன் முழங்கு இல்லை. சாப்பிட்டானே நேரி அவன். சரி பாப்பா, பிறகு பார்ப்போம். எனக்கு பசிக்குது. என்ன பாருக்கி சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கா உமா, போய் சாப்பிடு நீ, அவனை பற்றி யோசிக்காம. சரி பாப்பா, நான் போய் சாப்பிட்றேன். அவன் வருவான். சரியா? என்ன செய்யலாம் இதுக்கு? நானா ஒருக்கா கோல் அடித்து பார்ப்போம். ஹலோ நானா. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கே இருக்கிறீங்க நானா? வேலையிலையா? ஊட்ட வாரம் இல்லையா? வேலையா? சரியான மாதிரிக்கு நானா, நான் உங்களுக்கு தம்பி தான். நான் சொல்கிறேன்னு நீங்கள் கோச்சு கொள்ளாங்க நானா. கல்யாணம் என்பது எல்லாரும் முடிக்கிறது தானே. அதுக்காக நம்மளோட உறவுகளை தவிர்த்து கொண்டு நடக்கக்கூடாது நானா. வாப்பா உங்களை பார்க்கணுமெண்டு ஆசைப்படுறாரு நானா. கொஞ்சம் வாங்கலன்னு வீட்டு. சரி நானா. அப்படியா? அங்கேயும் பிரச்சனையா? சரி நானா, பார்த்து ஒரு டைமை பிடிச்சி ஊட்ட வாங்க நானா. சரி நானா. சரி சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். எமது வாழ்க்கையில் நாம் எவ்வளவு உயரம் கண்டாலும் எமது தாய் தகப்பனை நாம் மறந்துவிடக்கூடாது. இது ஒரு சமர்ப்பணம்.